ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிடம் கூறும் நல்லுலகத்தில் கிரகப்பெயர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, ஒவ்வொருவருடைய ஜாதகத்துக்கும் பார்த்திங்கன்னா ஜனன காலத்தில் ஒரு தசை நடக்கும். அதுக்கப்புறம் அதை ஜாதகத்தில் கீழே எழுதியிருப்பாங்க, ஆதியில் மாதுர் கர்ப்ப செல் நீக்கி இருப்பு அப்படின்னு ஒரு தசை ஒன்று எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த தசை வரும். ஒரு எடுத்துக்காட்டாக சூரிய தசையில் அந்த குழந்தை பிறந்திருக்குன்னா அடுத்தது சூரிய தசை மாதுர் கர்ப்ப செல் நீக்கி இருப்பு 2 வருஷம் 3 வருஷம்னு ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசைன்னு அப்படி மாறி மாறி நடந்துகிட்டே வரும். மொத்தம் தசா வருஷங்கள் 120. இதில் ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான ஜோதிடம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த திசையினுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். இப்போ என்ன தசை நடக்குது, எத்தனாம் இடத்ததிபதியினுடைய தசை நடக்குது, அதில் என்ன சப் பீரியடு என்ன புத்தி நடக்குது, அதில் அந்தரம் சூட்சுமம் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியாக பார்த்து இந்த டைமில் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஜோதிடம் சொல்கிறதுங்கிறது அப்படி சொல்லுவாங்க. சரி, இதே இது ஒரு ஓவராலாக பார்க்குறதுக்கு, அதாவது ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ மேசராசிக்காரங்க அப்படின்னா அந்த மேசராசிக்காரங்களுக்கு ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுங்கிறது எப்படி பார்க்கலாம்னா, ஒவ்வொரு கிரக பயிற்சியும் வச்சு பார்க்குறது. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, இப்போ குரு பயிற்சி அல்லது சனி பயிற்சி அல்லது ராகுகேது பயிற்சி அப்படின்னு வரப்போ மொத்தமாக எல்லா ராசிக்காரங்களுக்குமான பலன்களில் நிறைய வித்தியாசங்கள்லாம் வரும். இப்போது ஒரு ஜாதகருக்கு சாதகமான ஒரு தசா புத்தி நடந்துகிட்ருக்குது. ஒரு எடுத்துக்காட்டாக 5க்கு உண்டானவனுடைய திசையோ 9க்கு உண்டானவனுடைய திசையோ அல்லது லக்னாதிபதியினுடைய திசையோ நடந்துகிட்ருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லக்னாதிபதியினுடைய திசையில் இந்த குருவனுடைய சஞ்சாரமோ சனியினுடைய சஞ்சாரமோ அல்லது ராகுகேதுவனுடைய சஞ்சாரமோ சாதகமான ஒரு இடத்துல உட்காந்ததுன்னா ரொம்ப பிரமாதமான பலன்களை செய்யும் அந்த பயிற்சி. அதே இது என்ன தான் குரு பயிற்சி நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களில் தசாபுத்தி நடந்துட்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன நடந்துட்டு வருது. 8க்கு உண்டானவனுடைய திசை அல்லது 6க்கு உண்டானவனுடைய திசையெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா, பாசிட்டிவாக இருந்ததுன்னா திசையில் நெகட்டிவாக இருக்குது, அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்தியில் நெகட்டிவாக இருக்குது, இதில் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ கிரக பயிற்சியிலனா அந்த பலன் நியூட்ரலைஸாக நடக்கும். சரி, இதில் பாதகமான தசாபுத்தி நடந்துகிட்ருக்கு, இந்த பக்கம் பாதகமான ஒரு கிரக பயிற்சியும் வருதுன்னா ரொம்ப பாதகமான பலன்களை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இதில் சூட்சுமமான விஷயம் எது, இந்த கிரக பயிற்சிகளில். அதில் ஒவ்வொரு கிரகமும் பயிற்சி ஆகிட்டே தான் வருது, ஒரு மாதமும் பயிற்சி ஆகிட்டே தான் வருது. சூரியனை பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ராசியில் இருப்பார், சந்திரனை பார்த்திங்கன்னா 2.25 நாள் தான் ஒரு ராசியில் இருப்பார். அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பயிற்சி உண்டு. இப்போ சனீஸ்வரனை பார்த்திங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு கிரக பயிற்சி இருக்கும். அதே மாதிரி ராகுகேது பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கிரக பயிற்சி இருக்கும். இப்படி மாறி மாறி கிரக பயிற்சிகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது 1 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்குள்ளே போவார். அது அப்போ ராசி சக்கரத்தில் 12 கட்டங்கள் இருக்குது. மேஷம் முதல் மீனம் ஈராக 12 கட்டம் இருக்குது. இந்த 12 கட்டத்துலேயுமே ஒரு கட்டத்துலேயும் ஒரு ராசிலையும் ஒரு வருஷம் உட்காந்து ஒரு 12 வருஷமும் ஒரு சுற்றி வருவார். யார்? குரு பகவான். இப்படி 12 வருஷமும் ஒரு ரொட்டேஷன் வர்றதுங்கிறத ஒரு குருவலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குருவலயம்ங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது. அப்போ அந்த வகையில் இப்போ இந்த நடப்பு வருஷத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது மன்மத வருஷத்தில் ஜூலை மாதம் 5ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகுது. எங்கேருந்து? கடகத்தில் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் காலிலேருந்து பயிற்சி ஆகுது. அப்போ நம்ம சொல்கிற இந்த 5ஆம் தேதி 7ஆவது மாதம் 2015 அன்னைக்கு மட்டும்தான் குரு பயிற்சி ஆகுது. மற்ற நேரம்லாம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கான்னா அப்படி கிடையாது. குரு சஞ்சாரமாயிட்டே தான் இருக்குது, ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம இந்த ராசி மண்டலத்தை 30 டிகிரியாக கொண்ட ஒரு ராசியாக பிரித்து வச்சுருக்கோம். அப்போ அது இந்த ஓரத்தில் பிறப்பிட்டு உள்ளே நுழைஞ்சு அப்படியே இந்த 30 டிகிரியும் கடந்து அதுக்கடுத்து 31வது டிகிரியில் அடுத்த ராசிக்குள்ளே போக போகிற காலத்தை தான் பெயர்ச்சின்னு சொல்கிறோம். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். யார்? குரு பகவான் பயிற்சி ஆகிறார், சனீஸ்வரன் பயிற்சி ஆகிறார், ராகுகேது பயிற்சி ஆகிறார், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வரோம். அந்த வகையில் மற்ற கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியை விட குரு பகவானுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி ரொம்ப முக்கியத்துவமான பயிற்சி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
இப்போ ராகு கேது பயிற்சினாக்கா ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பயிற்சி. காரணம் வந்து ராகுவும் கேதுவும் இன்னும் சொல்லணுன்னா ஜோதிடத்தில் மிக வலிமையான கிரகங்கள்னு எடுத்துகிட்டால் ராகுவும் கேதுவும் தான். மற்ற கிரகங்களுடைய வலிமை எல்லாமே அதுக்கு பின்னால் தான். ஈவன் சூரியன் ஆகட்டும் சந்திரன் ஆகட்டும் அதனுடைய வலிமைகள் பூராமே அதுக்கு பின்னால் தான் வரும். எப்படி ஜோதிடத்தில் மிக தெளிவாக எழுதியிருக்கான். செய்யும் முந்தி தனக்கதிகன் செவ்வாய் வலிது, செவ்வாயில் வெய்ய சனியும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியன், துய்ய வரசந்தனில் வெள்ளி வலியனவனில் சோமன் மிகும் ஐய சசிக்கு கதிர் வலிது, பானுவிர் பாம்பே வலிது. எல்லாத்துலேயும் வலுவானது பாம்பு கிரகம்னு சொல்லி சொல்கிறான். அந்த பாம்பு கிரகம் வந்து ரொம்ப பலமான ஒரு கிரகம். அதுலேயும் வந்து இந்த ராகுவும் கேதுவும் இருக்குது பாருங்கள். அது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான கிரகத்துலேயும் கேதை போல் கெடுப்பான் இல்லைன்னா ராகு போல் கொடுப்பான் இல்லைன்னா. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் பாடியாக வந்து ராகுவையோ கேதுவையோ பார்க்க முடியாது. சுக்கிரனை பார்க்கலாம் வெறுங்கண்ணாலேயோ, சூரியனையோ சந்திரனையோ பார்க்கலாம் வெறுங்கண்ணாலேயோ. இப்போ ஏதாவது ஒரு டெலஸ்கோப்பெல்லாம் வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னாக்க மற்ற கிரகங்கள் கூட கண்ணுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ராகுவும் கேதுவும் கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் அதை சாயா கிரகங்கள்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சாங்க. நம்ம மக்கள் வந்து இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் வந்ததுக்கப்புறம் இது ரெண்டும் ஷேடோ பிளானட் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதை நம்ம கால்குலேஷனில் தான் கண்டுபிடிச்சிக்கணுமே தவிர எக்ஸாக்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறதுல வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நோட்டில் தான் தெரியுமே தவிர ஃபிசிக்கல் பாடியாக தெரியாது. அப்போது அப்பேற்பட்ட வலிமையான ராகு கேதுகளினுடைய பயிற்சியை பற்றி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு பயப்பார்வையோடு இருப்பாங்க. அதே மாதிரி சனி பகவானுடைய பயிற்சி. சனீஸ்வரன் வந்து தொழிலை கொடுக்கக்கூடியவர், ஆயுளை கொடுக்கக்கூடியவர். அப்போ ஆயுளை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய பயிற்சிங்கிறது வந்து ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வர்றதுங்கிறதுனாலையும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வர்றதுங்கிறதுனாலையும் ரொம்பவே வந்து மிரண்டு போய் பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி சனி பயிற்சி. ஆனால் குரு பயிற்சி அப்படி இல்லை. குரு பகவானுடைய பயிற்சி ரொம்ப விசேஷமான ஒரு பயிற்சி. இப்போ சனீஸ்வரன் வந்து நல்ல இடத்துல இருந்தால் நல்லது செய்வார், நல்லா இல்லாத இடத்துல இருந்தால் நல்லா இல்லாத தான் செய்வார். ஆனால் குரு அப்படி இல்லை. குரு என்ன பண்ணுவார், சிறப்பான இடத்துல போய் அவர் உட்காந்துருக்காருன்னா யோகமான பலன்களை அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். சரி, சிரமமான ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கிறார், அவரால் சுப பலன்கள் கொடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்காக அசுப பலன்கள் கொடுக்க மாட்டார். அதாவது சுகம் அல்லாத பலன்களை கொடுக்க மாட்டார். அதுக்கு பதிலாக என்ன செய்வார் அப்படின்னா நியூட்ரலைஸாக பேசாமல் கூட இருந்துட்டு போயிடுவார். தவிர இன்னொருத்தரை கெடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வராது. பெரிய புராணத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சிவ வேடம் பூண்டு மெய்ப்பொருள் நாயனாரை காலி பண்ணுறதுக்காகவே வர்றார். மெய்யலாம் நீரு ஊசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படைகறந்த புத்தக கவடி ஏந்தி மைபொதி விளக்கே என்ன மனதினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் அப்படின்றார். அப்போ முத்தநாதன் வந்து இவ்வளோ டூப்ளிகேட் வேஷத்தில் வந்தாலும் அவர் வந்து மெய்ப்பொருள் நாயனாரை குத்திட்டா கூட, அவருக்கு வந்து ஆயுளுக்கு இடையூறு கொண்டு வந்துட்டா கூட தத்தா நமர் அப்படின்னு சொல்கிறார், தடுத்து நிப்பாட்டுறார். நீ அவரை ஒன்றும் செஞ்சிடாத, அவர் நம்ம வேஷத்தில் இருக்கார், சிவனடியாராக இருக்கார், அவருக்கு எந்த தொல்லையும் தந்துடாத அப்படின்னு சொல்கிறார்ல. அதாவது அதனால தான் சொல்லுவாங்க தொழுது வென்றார் அப்படின்னு சொல்லுவான். அப்போது இது வந்து குரு பகவானுடைய மறைவுங்கிறது அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் மறைஞ்சு நிற்கிறாருன்னா உடனே அவர் நெகட்டிவான பலன்களை எல்லாம் செஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இதை இப்படி வச்சுக்கலாம். குரு பலம் வந்துருச்சா, வியாழ நோக்கம் வந்துருச்சா அப்படின்னு தான் கேட்பாங்க, கல்யாணத்தை பற்றி பேசலை. அப்போ ஒருத்தருடைய கல்யாணம் அப்படின்னு வரையில் வியாழ நோக்கம் வந்துருச்சான்னு பார்ப்பாங்க. வியாழ நோக்கம் வந்துருச்சுன்னா கல்யாணம் நடக்கும். அப்போ சப்போஸ் வியாழ நோக்கம் போயிருச்சுன்னா கல்யாணம் நடந்த கல்யாணம் பிடுங்கிட்டு போயிரும்னு அர்த்தமாக? அப்படி கிடையாது. அப்போ குரு பகவான் வந்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, அவருக்கு நல்ல பலன்கள் செய்ய முடியுங்கிற பட்சத்தில் நல்ல பலன்கள் செய்வார், முடியலைங்கிற பட்சத்தில் பேசாமல் தான் இருப்பாரே தவிர, நியூட்ரலைஸாக இருப்பாரே தவிர கெடு பலன்கள் செய்ய மாட்டார். அந்த வகையில் இப்போ இந்த மன்மத வருடத்தில் குரு பகவானுடைய பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மன்மத வருட குரு பயிற்சிங்கிறது எப்போ இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன், ஜூலை மாதம் 5ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு. இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் 2016. கிட்டத்தட்ட 13 மாதம் இருக்கிறார். இந்த 13 மாதமும் ஜிம்மத்திலேயேவா இருப்பார் அப்படின்னாக்கா அப்படியும் கிடையாது. அதிசாரம்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி, அதாவது 30 டிகிரி வேகமாக கிடக்கிறேன்னு சொல்லி வேகமாக போய் அடுத்த ராசிக்குள்ளேயே போயிடுவார். கன்னி ராசிக்குள்ளே வேறு போயிடுவார். அப்போ கன்னி ராசிக்குள்ளே எவ்வளோ நாள் இருக்கார்? 20/12/2015 இந்த நடப்பு வருஷம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி ஆரம்பித்து அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கன்னியில் இருப்பார். அப்புறம் திருப்பியும் வக்ரமாகி ரிவர்ஸ் ஆகி சிம்மத்துக்குள்ளே வந்துடுவார். இப்படி சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. இந்த சனீஸ்வரன் குரு பகவானுடைய சஞ்சாரம், இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் இந்த மாதிரி இருக்குது. இந்த குருவனுடைய சஞ்சாரம் 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில் இப்போ நடப்பில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம்.
அப்போ மிதுன ராசிக்கு குரு பகவான் வந்து என்ன மாதிரியான கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா மகர ராசிக்காரங்களுக்கு சனீஸ்வரன் எல்லாத்துக்கும் பாவர்ன்றான். ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு சனீஸ்வரன் யோகம். அவர் தான் லக்னாதிபதி, அவர் தான் தனாதிபதி. அப்போ அனைத்து விதமான யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் அந்த சனீஸ்வர பகவான். யார்? மகரத்துக்கு. அது மாதிரி இப்போ இந்த குரு பகவான் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலனை செய்ய போகிறார் அப்படின்னா எந்த ஆதிபத்தியம் வாங்கியிருக்காருங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ மிதுனத்துக்கு ஆதிபத்தியம்னு எடுத்துக்கிட்டால் 7ஆம் இடத்து ஆதிபத்தியத்தை குரு வாங்கியிருக்கார், 10ஆம் இடத்து ஆதிபத்தியத்தை குரு வாங்கியிருக்கார். அப்போ 2 விதமான ஆதிபத்தியத்தில் 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம், 7ஆம் இடம்ங்கிறது கலஸ்திரஸ்தானம். கலஸ்திரம்ங்கிறது மனைவி அல்லது பொம்பளை பிள்ளையாக இருந்தால் கணவன் ஸ்தானம். அப்போது 7ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம்ங்கிறது வாழ்க்கை துணை நலத்தை பற்றி சொல்கிறது. 10ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம்ங்கிறது அந்த ஜாதகனுடைய கர்மாவை பற்றி சொல்கிறது, தொழிலை பற்றி சொல்கிறது. கர்மானா தொழில். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு 10ஆம் பாவாதிபதி குரு பகவான், 7ஆம் பாவாதிபதி குரு பகவான் இவ்வளோ நாளாக உட்காந்துருந்தது 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் நின்றுட்டு இருந்தார். இப்போ 2ஆம் இடத்துலேருந்து அடுத்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். 3ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். முதல் பாயிண்ட்டு, இந்த குரு வந்து மறைவு ஸ்தானத்துக்கு போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் என்னென்னா, சரம் ஸ்திரம் உபயம்னு 3 விதமாக இந்த 12 ராசியும் பிரிச்சுருக்காங்க. அதில் வந்து இந்த மிதுனம்ங்கிறது வந்து உபய ராசி. சரராசிக்கு 11ஆம் பாவாதிபதி பாதகாதிபதினு சொல்லுவாங்க. 11ஆம் பாவாதிபதி பாதகாதிபதினா சரராசிங்கிறது மேஷம், கடகம், இது துலாமு, அது மாதிரி மகரம், இதெல்லாம் சரராசி. இது மாதிரி இது உபயராசி ஸ்திர ராசின்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா. அதில் வந்து உபயராசி இந்த மிதுன ராசி. சரராசிக்கு 11ஆம் பாவாதிபதி பாதகாதிபதியாக வர்றார். பாதகாதிபதினா அந்த இடத்தின் அதிபதி பாதகத்தை மட்டுமே செய்வார். அதனால தான் சொல்லுவாங்க சரராசிக்காரனுக்கோ சரலக்னத்துக்காரனுக்கோ மூத்த சகோதரன் சரியாக அமைய மாட்டான் அல்லது மூத்த சகோதரி சரியாக அமைய மாட்டாங்க. இதே இது வந்து ஸ்திர ராசிக்குன்னு எடுத்துக்கிட்டால் 9ஆம் இடத்ததிபதி பாதகாதிபதினு சொல்லுவாங்க. அப்போது உங்களுக்கு ஸ்திர ராசியோ ஸ்திர ராசி லக்னமாவோ அமைஞ்சிருந்தால் அவங்களுக்கு வந்து தகப்பனார் சரியாக செட் ஆக மாட்டாங்க. ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது தகப்பனார் ஸ்தானம். அப்போ சரம்ங்கிறது எப்படி சொன்னேன், மேஷம், கடகம், துலாம், மகரம், இது 3 வந்து இது 4மே வந்து சரலக்னம். சரி, அதே மாதிரி ரிஷபம், இந்த பக்கம் வந்து சிம்மம், இங்கிட்டு வந்து விருச்சகம், இங்கிட்டு வந்து கும்பம், இது 3 வந்து ஸ்திரம். இந்த ஸ்திர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தகப்பனார் சரியாக அமைய மாட்டாங்க. ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி பாதகாதிபதியாக போயிடுவாங்க. அப்போ சரராசிக்கு மூத்தவன் சரியாக அமைய மாட்டான். ஸ்திர ராசிக்காரங்களுக்கு வந்து தகப்பனார் சரியாக அமைய மாட்டார். உபயராசிக்காரங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 7ஆம் இடத்ததிபதி பாதகாதிபதி, 7ஆம் இடம்ங்கிறது மனைவி ஸ்தானம் அல்லது கணவன் ஸ்தானம். அப்போ வாழ்க்கை துணை நலம் சரியாக அமையாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. இது பொதுவான ஒரு கருத்து ஜோதிடத்தில் இருக்கிறது. இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது பாதகாதிபதி அப்படிங்கிறது வந்து மூத்தவங்க சரியாக அமைய மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சரராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்படியா அப்படின்னாக்க இது பொது விதி, ஜென்ரலாக அப்ளிகபிள் ஆகக்கூடிய விதி. அப்போது இந்த இன்னும் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா சரராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்ததிபதி பாதகாதிபதினா மூத்தவனோட ஒத்து போகாது. அப்போ தகப்பனாரோட ஒத்து போயிடணும். இல்லைன்னா தகப்பனாரோடையும் ஒத்து போகாமல் எத்தனையோ பேர் இருப்பாங்க, சரராசிலே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் சூரியன் சனி ஒன்று சேர்ந்து நின்றுருந்துச்சுன்னா சூரியனுடைய பிள்ளை தான் சனீஸ்வரன். 2 பேரும் ஒன்று சேர்ந்து நின்றுருந்தால் அவங்க ஜாதகத்தில் யாருடைய ஜாதகத்தில்னாலும் சூரியனும் சனியும் ஒன்று சேர்ந்து எந்த இடத்துல நின்னாலும், எப்படி இடுகதிர் செவ்வாய் கூட எவ்விடத்தில் நின்றாலும் இளம்பெண்ணில் விதவை ஆவாள்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி சூரியன் சனி ஒன்று சேர்ந்து எந்த இடத்துல நின்னாலும் அவங்களுக்கு வந்து தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகாதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிடும். அப்போ தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகாததுக்கான காரணம் என்ன, சூரியன் சனி சேர்ந்துருந்தா. ஆனால் இதில் வந்து பொதுவான பலன்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஸ்திர ராசிக்காரங்களுக்கு தகப்பன் சரியாக அமைய மாட்டான், உபயராசிக்காரங்களுக்கு மனைவி சரியாக அமைய மாட்டாங்கம்பாங்க. அப்பேற்பட்ட உபயராசி தான் இந்த மிதுன ராசி. அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் மனைவி சரியாக அமையலையான்னு எடுத்துக்கக்கூடாது, அப்படி விதண்டாவாதமாக எடுத்துக்கக்கூடாது, பொது விதி. இதை எதுக்கு சொல்கிறேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போது மிதுன ராசிக்கு நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி பாதகாதிபதி. அப்போ 7ஆம் இடத்ததிபதிங்கிறது கலஸ்திர ஸ்தானாதிபதி. அந்த இடத்துல யார் ஆதிபத்தியம் வாங்குறாங்களோ அவங்க பாதகத்தை செய்வாங்க. அந்த இடத்துல யார் ஆதிபத்தியம் வாங்குறா, மிதுனத்துக்கு குரு பகவான் 7ஆம் இடத்ததிபதி. அந்த குரு 3ஆம் இடத்துல மறைகிறார். அப்போ 7க்குண்டான குரு 3ஆம் இடத்துல மறைகிறதுங்கிறது என்ன மாதிரியான பலன் செய்யும், கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், ராஜயோகத்துக்கான பலன் சொல்லுன்ட்டான்.
இன்னொரு விதமாக எடுத்துக்கலாமே, அதாவது 3ஆம் பாவத்தில் மறைஞ்சு நிற்கிறதுங்கிறது அப்பேற்பட்ட யோகம். 3ஆம் இடத்தில் சுவர் முற்று பலனாயிர நோக்கம் 3ஆம் இடத்தாதி பலவானாக 3 சொருந்தோன்றும் கர்ணபூசணம் சூடியிருப்பான் சுகமாக. தனகாரகனான குரு. நகர் நட்டு பொன் பொருள் ஆடை ஆபரணத்துக்கு, ஆபரணங்கிறது சுக்கிரனில் வந்துடும். பொன் அதாவது தங்கத்துக்கு அதிபதியாகவும் செல்வத்துக்கு அதிபதியாகவும் வர்றவர் குரு பகவான். அப்பேற்பட்ட குரு பகவான் கர்ணபூஷண பலனை தரக்கூடிய 3ஆவது பாவத்தில் உட்கார்றார். அப்போ 3ஆம் இடத்துல குரு உட்கார்றதுங்கிறதுனால என்னாகும், ஆடை ஆபரண சேர்க்கைங்கிறது நிறையா சேரும். இந்த ஒரு சிலருக்கு பேங்கில் கொண்டு போய் வச்சுட்டு வந்திருப்பாங்கள்ல நகை நட்டெல்லாம், அதெல்லாம் போய் திருப்பிட்டு வர்றதுக்கான அமைப்பு, கடன் குறையணுன்ற மாதிரியான அமைப்பு, அதுலேயும் குறிப்பாக பேங்க்கில் வாங்கியிருக்க கடன் எல்லாம் குறையணுங்கிற மாதிரியானது ஒரு அம்சம். இது மாதிரியான பலன்களை அந்த 3ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால செய்யும். சிலர் சொல்லிகிட்டே இருப்பாங்கள்ல, மிதுன ராசிக்காரங்க பொம்பளைகளாக இருந்தாங்கன்னாக்கா, இந்த எனக்கு டைட்டானிக் தோடு வேணும், அல்லது டாலர் வச்ச செயின் வேணும், அல்லது முகப்பு வச்ச செயின் வேணும்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரியான செயின் மோதிரம் எல்லாம் எடுக்கிறதுக்கான அமைப்பு, புதுசாக வீடு சேர்றதுக்கான அமைப்பு இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். அப்போ நீங்கள் சரியாக கிளப்பிடுங்க. பவுன் வாங்கணுங்கிற அப்ளிகேஷன் இப்போயே வீட்டுக்காருக்கு போட்டு வைங்க. சரி, ஆம்பளை பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நகை நட்டு சேரணுன்ற மாதிரியான அமைப்பு. கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் மனைவிக்கு வாங்கி கொடுங்க, கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கலாம், கூட பிறந்த சகோதரிகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லையா, வாங்கி கொடுங்க. இது மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதே சமயத்தில் இந்த 7ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்துல மறைஞ்சு போய் நிற்கிறாரே, நிற்கலாமா அப்படின்னா நிற்கலாம், தப்பு கிடையாது. என்ன காரணம்னா, அவர் 3ஆம் இடத்துல மறைஞ்சு நின்னா தான், எது பாதகாதிபதியான 7ஆம் இடத்ததிபதி 3ல் மறைஞ்சு நின்னா தான் குடும்பத்தில் ஒற்றுமை நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மிதுன ராசியோ மிதுன லக்னமோ இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு 7ஆம் இடம் தனுசு வரும். அந்த தனுசில் குரு பகவான் மட்டும் தனித்து நின்னார்னு வச்சுக்கோங்க, ஈவன் அந்த இடத்துல குரு ஆட்சியாகி நிற்கிறார், இல்லைன்னே சொல்ல முடியாது. அப்போ மிதுன ராசிக்கோ மிதுன லக்னத்துக்கோ 7ஆம் இடமான தனுசில் குரு பகவான் தனித்த நிலையில் ஆட்சி பெற்ற நிலையில் நின்னாலும் அந்த குருவனுடைய தசை நடந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு தார தோஷம் வேலை செஞ்சு 2 தாரம் அமைஞ்சிரும். சரியா? அப்போது அந்த 7ல் குரு நிற்கிறதுங்கிறது வலுவாக தானே இருக்கிறார், ஆட்சியாக தானே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 7ல் நிற்கக்கூடிய குரு பகவான் முழு பார்வையாக ராசியை பார்க்குறாரே. உறைந்திட பிறனில் வீட்டை உத்தமர் குருவே பார்க்கில் அரைந்திட ஜென்மமேனும் மங்கனம் குருவே நோக்கில் நிறைவேறும் ஆயுளோடு நேர்வர திருவினோடு வரைநிகழ் நிலத்தினோடு சென்னல் சேர் பூமியோடு சித்திரம் மாடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்வர வாழ்வான் முனியன் எல்லாம் நல்லபடியாத்தையும் சொல்லுது. ஆனால் இந்த கணவன் மனைவி அப்படின்னு வரப்போகிறப்ப அந்த இடத்துல வரையில் மட்டும் இருதார யோகம் வேலை செஞ்சிரும்ன்ற மாதிரியான அமைப்பு கடுமையாக பேசிடும். இதில் இந்த 7ஆம் பாவத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் நின்னார்னா, அதுவும் தனிச்சு. அப்பேற்பட்ட குரு பகவான் ஆட்சி பெற்று நின்னா பாதகம் செய்யும். அப்போ மறைஞ்சு நின்னா யோகத்தை தானே செய்யணும். அப்போ 3ஆம் இடத்துல மறைஞ்சு நிற்கிறது யோகம். கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை வரும். திருமண காலம் லேட்டாகிறவர்களுக்கு திருமண காலம் கைகூடி வரும். மிதுன ராசிக்கு ஆக்சுவலாக சொல்லணும்னா குருபலம் போயிடுச்சு, வியாழ நோக்கம் போயிடுச்சு. 2ஆம் இடத்துலேருந்து குரு பயிற்சியாகி 3ல் மறைஞ்சு போயிட்டார். 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கல தனுசையும். அதனால் கல்யாண காலம் லேட்டாகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது. என்ன காரணம், அவர் பயிற்சியாகி சிம்மத்தில் உட்காந்ததும் 7ஆம் இடமான தனுசை பார்த்துருவாருங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி 3ஆம் இடத்துல மறைஞ்ச நிலையில் நின்னாலும் யோகமான இடத்துல நிற்கிறது. 3ஆம் இடம்ங்கிறது தைரியம், வீரியம், பராக்கிரமம், கௌரவம், முன்கலம்னு சொல்லுவான். அதை குறிக்கக்கூடிய இடத்துல இந்த குரு பகவான் உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால நிச்சயமாக வீரியஸ்தானத்தில் குரு உட்கார்றது கல்யாணத்தை பண்ணி வைக்கும். அப்போ கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், கவலையே விடாதீங்க. அதுலேயும் குறிப்பாக வடகிழக்கு திசையிலேருந்து வரன்லாம் சட்டுன்னு அமையும். அது மாதிரியான அமைப்பெல்லாம் உண்டு. சரி, அப்போ 7ஆம் பாவாதிபதி இவ்வளோ நாள் உச்சம் பெற்ற நிலையில் இருந்தார். இப்போ 3ஆம் இடத்துக்கு மறைஞ்சு போயிட்டாரே. இந்த கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியாக வருமா? பார்ட்னர்ஷிப் தொழிலெலாம் நல்லா இருக்குமா? தாராளமாக செய்யலாம், நல்லாயிருக்கும். அதில் பிரச்சனை இல்லை. இவ்வளோ நாள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். சரி, அப்போ முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரே, அப்போ புது தொழில் ஏதாவது ஆரம்பிக்கலாமா? ஏன்னா 10ஆம் இடத்ததிபதியும் குரு பகவான் தானே, அவர் போய் உட்காந்துருக்கிறது 3ல் மறைகிறாரே. அப்போ தொழில் ஏதாவது ஆரம்பிக்கலாமா? சொந்த தொழில் தாராளமாக ஆரம்பிச்சுக்கலாம். அது கூட்டு தொழிலாக பண்ணலாமா? தாராளமாக செய்யலாம். சரி, நான் தனித்தொழிலாக தான் செய்யலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கான பொருளாதார வசதிகளும் உங்களுக்கு சேரும். ஸோ அப்போ தொழில் சாணம்ங்கிறது விரிவாகணுங்கிற மாதிரியான அமைப்பு வலுவாக உண்டு. சரி, வேலை பார்க்குறவங்களுக்கு, தொழில் பண்ணுறவங்களுக்கு சரி, வேலை பார்க்குறவங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கக்கூடிய குரு பகவான் 10க்கு அதிபதி, 10ஆம் பாவாதிபதி உச்சமாய் நின்னார் இவ்வளோ நாளாக. 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய் சுவரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடு விளங்கும் உதய தலமதனை புத்திரர் கிரையும் கவிமாலும் புகுந்து காணின் தனவானாம் அப்படின்னா இப்படி ஒரு நேரம் இருந்தது.
இது சொந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த அடிமை தொழிலில் இருக்கவங்களுக்கு இப்போ நான் வேலைக்கு போகிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, வேலையில் வந்து மன திருப்திங்கிறது ஒரு 75% வேணால் இருந்திருக்குமே தவிர 100% இருக்காது. அப்போ 1க்கு 3/4 இருந்த அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு சொல்கிறது இனிமேல் நல்லாயிருக்கும், வேலையில் மன திருப்தி நல்லாயிருக்கும், அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், பொருளாதார வசதிகள் நிரம்ப பெறுவார்கள், இப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. அப்போ வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான உத்தியோக உயர்வோ அல்லது இடமாற்றமோ அல்லது டெப்டேஷனோ வரணுன்ற மாதிரியான அமைப்பு இந்த நடப்பு பீரியடில் இருக்குது. சரிப்பா, நாங்கள் வந்து இதனால் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறோம் அல்லது கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வேலை பார்க்குறோம், நாங்கள் வெளிநாடு போகலாமான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்குது, வெளிநாடு போகலாம். அதே மாதிரி நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன், இப்போ நான் மிதுன ராசிக்காரர் வெளிநாட்டில் தான் இருக்கிறாரு, குடும்பத்தை பிரிஞ்சு ரொம்ப காலமாக இருக்கிறேன், நான் குடும்பத்தை இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடலான்னு நினச்சிட்ருக்கேன், அதுக்கு வாய்ப்பு இருக்குதா? தாராளமாக வாய்ப்பு இருக்குது, எல்லாத்துக்குமே விசா கிடைக்கும், நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். சரி, நான் அங்கேயே அதே நாட்டில் வேறு நாட்டிலேயே வெளிநாட்டிலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறேன், எங்களுக்கு வந்து விசா பிரச்சனை வந்து அடுத்து ரீஸ்டாம்பிங் ஆகிறதுக்கான டைம் வந்துருச்சு, அல்லது பிஆர் அப்ளை பண்ணுறோம் அல்லது ஜிசி அப்ளை பண்ணுறோம், இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், நல்லா இருக்குது. காரணம் வந்து உங்களுடைய உத்தியோகஸ்தானமான 6ஆம் பாவத்தில் சனீஸ்வர பகவான் வந்து நிற்கிறார், இப்போ கோச்சாரத்தில் அந்த இடத்துல சனி நிற்கிறது யோகம். புலிப்பாணி 600 பிரமாதமாக சொல்லுவார், பாரப்பா பகலவனும் சனி செய்வாம்பு பகருகின்ற இக்கோள்கள் 6இல் நிற்க கூரப்பா குமரனையும் சத்ரு கண்டால் கொற்றவனே புலி கண்ட பசு போலாவார்னா. ஒரு புலியை பார்த்த பசு எப்படி சப்தநாடியும் ஒடுங்கி நிற்குமோ அது மாதிரி 6ஆம் இடத்துல பாவகிரகங்கள் நின்னா அப்பேற்பட்ட ஜாதகர்கள் எல்லாத்தையும் அதாவது எதிர்ப்புகளை அழித்து மேலே வருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு சொல்லுங்கிறான். எப்படி பாரப்பா பகலவனும் சனி செய்பாம்பு, பகலவன்னா சூரியன், சனினா சனீஸ்வரன், சேய்னா செவ்வாய், பாம்புன்னாக்கும் ராகு அல்லது கேது. இந்த கிரகங்களில் ஏதாவது ஒன்று 6ஆம் இடத்துல நின்னா உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் சனி நிற்கிறார். பாரப்பா பகலவனும் சனி செய்பாம்பு பகருகின்ற இக்கோள்கள் 6இல் நிற்க கூரப்பா குமரனையும் சத்ரு கண்டால் கொற்றவனே புலி கண்ட பசு போலாவார்னா. ஒரு புலியை பார்த்த பசு எப்படி சப்தநாடியும் ஒடுங்கி நிற்குமோ அது மாதிரி எதிரிகள் அத்தனை பேரும் அழிந்து போவான்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அமைப்பு உங்களுக்கு சனி சஞ்சாரத்தில் அருமையாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான குரு சஞ்சாரம் வருது. அப்போ எதிர்ப்புகளை முறியடித்து வெல்லக்கூடிய அமைப்பு தொழில்துறையில் உத்தியோகத்துறையில் இருக்குது. அப்போ இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு போகிறவங்க, போட்டி நிறைந்த ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அதில் ஜெயிக்கிறதுக்கான அமைப்புங்கிறது இந்த நடப்பு பீரியடில் இருக்குது. அப்போது இன்னொரு வகையில் எடுத்துக்கிட்டோம்னா, நாங்கள் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். ஆன்சைட் ஒர்க்கு கிடைக்கும். அல்லது ஒரு சிலருக்கு அவங்களுடைய ஜாதக யோக பாவத்தை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா நிறையா நாள் வெளிநாட்டிலே ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு யோகம் கிடைக்கலாம். அப்படியான அமைப்பெல்லாம் இந்த நடப்பு பீரியடில் சொல்லலாங்கிறது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கான பலன். அப்போ அதே சமயத்தில் வந்து 2ல் உச்சம் பெற்ற நிலையில் நின்ன குரு இப்போ 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கார். சொத்து பத்துக்கள் ஏதாவது வாங்க முடியுமா அப்படின்னா அது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும், இப்போ உடனடியாக பண்ண முடியாது. செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருந்தால் அல்லது செவ்வாய் புத்தி நடந்துக்கிட்டு இருந்தால் சர்த்தியம். அல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சிம்மத்தில் அவங்க ஜனன காலத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சொத்தும் பேரில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். காலி இடம் மனை வீடு வாசல் வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அப்போது இது வந்து மற்றவர்களுக்குன்னு எடுத்துகிட்டால் ஒரு வருஷம் லேட் ஆகும் சொத்து பத்துகள் அமையிறதுங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ திருமண பாவம் கைன்ற மாதிரியான அமைப்பு. கல்யாணம் ஆகியிருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குதா? அதான் அடுத்த கேள்வி. குரு பகவான் பாதகாதிபதியாகி அவர் போய் 3ஆம் பாவத்தில் மறையிறதுங்கிறதுனால தப்பு இல்லை. அதனால் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு வலுவாகவே உண்டுன்னு சொல்லலாம். அதான் கணவன் மனைவி சேர்க்கை இருக்குன்னே சொல்லிட்டோமே. அதனால் புத்திர பாக்கியத்துக்கான அமைப்பு நல்லாயிருக்கும். குழந்தை பாக்கியம் லேட் ஆகிட்டு இருக்க உங்களுக்கு இப்போ ஸ்டெப் எடுத்தால் வேலை நடக்குமா? நிச்சயமாக நடக்கும். அப்போ மருத்துவத்துறையை நோக்கி நகர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தை பாக்கியம் லேட் ஆகுதுன்னு சொல்லி மருத்துவத்துறையை நோக்கி நகர்ந்தீங்கன்னா இப்போ குழந்தைகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு வலுவாக உண்டு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த குரு வக்ரமாகக்கூடிய காலம்னு எடுத்துகிட்டால் 20 ஜனவரி 2016 28 ஏப்ரல் 2016 வரைக்கும் நடக்கக்கூடிய காலம் குரு வக்ரம் பெற்ற காலம். இந்த பீரியடில் மட்டும் நீங்கள் இந்த வைத்தியத்தை பண்ண வேண்டாம். ஐவிஎஃப் பண்ணுறது, ஐயுஐ பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த டைமில் மட்டும் தவிர்த்துறது நல்லது. இந்த குரு வக்ரமாக இருக்கல மற்ற டைங்களில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான அமைப்பு வலுவாக உண்டு. அப்போது புத்திர பாக்கியத்துக்கான அமைப்பு உங்கள் ஜாதகத்திலே இயல்பாகவே அது இருக்கணும், தோஷம் இல்லாமல் இருக்குங்கிற பட்சத்தில் இப்போ அந்த குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக இப்போ கிடைக்குங்கிற மாதிரியான அமைப்பு மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிரமாதமாக சொல்லலான்ற மாதிரியான அம்சம் வலுவாக உண்டு. சரி, அப்போது அடுத்து வந்து சொத்து சுகம் வாங்குறத பற்றி பார்த்துருக்கோம். குழந்தைகளுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும், அதாவது மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கே பொதுவாக கல்வி நல்லா வரும். ஏன்னா மிதுனம் வந்து புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற வீடு. அதுலேயும் மிதுன ராசியாகி மிதுன ராசியிலேயே புதன் உட்காந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்பேற்பட்ட யோகம். என்ன காரணம்?
சந்திரன் உட்காந்துருக்கக்கூடிய இடத்த ராசின்னு சொல்கிறோம், அதோட புதன் உட்காந்துருக்கார். அப்போ சந்திரனும் புதனும் ஒன்று சேர்ந்து நிற்கிறதுங்கிறது பிரமாதமான அமைப்பு. அன்புல மதிமால் கூடி, மதினா சந்திரன், மால்னா புதன். அன்புல மதிமால் கூடி அவனிகள் உதித்த பாலன் இன்புறு வார்த்தை சீலன் எழில்தன மக்கள் பெண்டிர் தன்பதி அதனிற் கூடி சர்க்குண யோகியாகி தென்புட கீர்த்தியோங்க சீர்புகள் ஆக வாழ்வான் அப்படின்னு நான் பிரமாதமாக படைப்பார்னு சொல்லுங்கிறான். அப்பேற்பட்ட அமைப்பில் இருக்கையில் புதன் வந்து அந்த இடத்துல ஆட்சி ஆனார்னா, அதாவது மிதுன ராசியாகி அவங்களுக்கு புதன் ஆட்சியாகி நினைச்சுன்னா அது பெரிய யோகம். எப்படி புந்திதான் ஆட்சி ராசி தன்னிலே பொருந்தானோன் சொந்த கேந்திரத்திலாதல் சுகத்திரி கோணத்தாதல் வந்திட வித்தையாகும் வாகனம் வருஷம் பத்தும் சிந்தையால் தேடும் பொன்னும் திரவியத்தோடும் வாழ்வான் பெரும்பொருள் சம்பாரித்து பிழைப்பான்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட யோக பாக்கியம் இதில் உண்டு. அப்போது இந்த புதன் உடைய ஆதிபத்திய வீட்டில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கான கல்வியை பற்றி சொல்லலை. என்ன சொல்லுது, முயற்சி ஸ்தானம் வெற்றி பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால கல்விக்காக வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு உங்களுக்கு வலுவாக உண்டு. தாய்நாட்டில் கல்வி உயர்கல்வியை நோக்கி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கெல்லாம் சீட்டு கிடைக்கும். அதே மாதிரி உயர்கல்வியில் போய் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு நல்ல டிஸ்டிங்னிஷ்டாக வெற்றி கிடைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு, நல்ல மார்க் கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இப்போ இருக்குது. காரணம் சனி 6ல் சஞ்சாரம். அதுலேயும் குறிப்பாக ரிசர்ச்சில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிரமாதமான ரிசல்ட் எல்லாம் கிடைக்கும். காரணம் 9ல் கேது வரப்போகிறார். ராகு கேது பயிற்சி அடுத்து வந்துடுது இல்லையா. அந்த ராகு கேது பயிற்சி எப்போ வரும், இருங்க வரேன், ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வருது 2016. அப்போ பார்த்திங்கன்னா ரிசர்ச் ஸ்காலராக இருக்கிறவங்களுக்கு பிரமாதமான யோக பாக்கியத்தை கொடுக்கும். ஆக இந்த குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது வந்து மற்ற ராசிக்காரங்களுக்கு எப்படி செய்தோ என்னவோ அது அடுத்த பிரச்சனை. ஒரு பாதகாதிபதியாக இருந்து அவர் போய் 3ஆம் பாவத்தில் மறைஞ்ச நிலையில் நிற்கிறதுங்கிறது யோகமான அமைப்பு தான். பாதகாதிபதி மறையலாம், தப்பு இல்லை. அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பலனையும் சிறப்பான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குங்கிற மாதிரியான அமைப்பு மிதுன ராசிக்கு சொல்லணுங்கிறது விதி இந்த குரு பகவானுடைய பயிற்சி. அப்போ இந்த குரு பகவானுடைய பயிற்சி மேலும் சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கணுங்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம போய் அவர்கிட்ட நிற்கலாம். குரு பகவான் முன்னாடி நின்னால் போதுமானது. என்ன செய்யலாம், வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை பார்க்குறது, வியாழக்கிழமை இது முருகப்பெருமானை பார்க்குறதுங்கிறது ரொம்ப விசேஷமான பலன். திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் அல்லது ஆலங்குடி போயிட்டு வரலாம். நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னாக்க முடிகிறப்ப இந்த குரு பயிற்சி அடுத்த குரு பயிற்சி வர்றதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஸ்தல யாத்திரை போயிட்டு வாங்க. முடியலை, வெளியூரில் இருக்கோம் அல்லது வெளிநாட்டில் இருக்கோம்னு வச்சுக்கிடுங்க, அந்த ஊரில் இருக்க தட்சிணாமூர்த்தியவோ அல்லது முருகப்பெருமானையோ பார்க்கலாம். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவருய்ய சோரனிட்டூரனை சூரனை காருடல் சோரிகக்க கூரகட்டாரி இட்டோரிமை பொழுதினிற் கொன்றவனேன்னு கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் பாடுறார் இல்லையா. அது மாதிரி முருகனை போய் சிக்கனை பிடித்தேன் உன்னைன்னு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கனாலே போதும், அவருக்கு பிரமாதமாக கொண்டு வந்துடுவார், இன்னும் சுபபலன்களை நிறையா கொடுத்துருவார். அப்போ நீங்கள் பிடிக்க வேண்டியது வந்து முருகப்பெருமானை. சப்போஸ் கோயிலே இல்லை அந்த ஊரில், நீங்கள் இருக்க ஊரில், அப்போ தட்சிணாமூர்த்தி படத்தை எடுத்து தெற்கு பார்த்து வச்சு வியாழக்கிழமை அதுக்கு நெய்தீபம் போட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு வாங்க, நல்ல பலன்கள் செய்யும். அப்போது இந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எனக்காக மட்டுமல்லாமல் லோகக்ஷேமத்திற்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்கங்க. அப்போது மிதுன ராசிக்காரர்களுடைய குடும்பம் வந்து ஆள்போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.